ஐயனார் துணை சரியில்ல டுடே எபிசோடில் நம்ம சோழன் இருந்துட்டு ரொம்பவே வருத்தத்தோடு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நிலா வராங்க. நிலா வந்த உடனே சோழனோட முகத்தை பார்த்து, ஆமாம் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம நிலா இருந்துட்டு, அப்படின்னா எதுக்காக அவங்கக்கிட்ட நீங்கள் கோபம் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை என்னை பார்த்தா மட்டும்தான் இவங்களுக்கெல்லாம் இப்படி பேசவே தோணுமா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எப்பயும் போல் நீங்கள் போய் சொன்னீங்க, பல்லவன் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. எப்போவுமே உன் தம்பிங்கெல்லாம் கலாய்ச்சிட்டு இருப்பாங்க தானே, அப்புறம் எதுக்காக இதை நீங்கள் பெருசாக எடுத்துக்கிட்டீங்க, அவங்கக்கிட்ட அவ்வளோ பேச்சு பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் பேசினது எல்லாமே தப்பு தாங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த வாய் இருக்கலாம், இந்த வாயால் தான் எல்லா பிரச்சனையும் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா கிட்ட சோழன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஆமாம் நீங்கள் எதுக்காக இவங்கக்கிட்ட நான் உங்களை ஹப் பண்ணி அதுக்கப்புறம் ஐ லவ் யூ சோழன் சொன்னதாக சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், ஆமாங்க தெரியாமல் சொல்லிட்டேன், சொன்னதுக்கு வேணாலையும் எத்தனை தடவை வேணாலையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்களே என்னை எப்படா விட்டுட்டு ஓடி போகலான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாங்க அது உண்மைதானே, எப்படா உங்ககிட்டேருந்து டிவோர்ஸ் கிடைக்கும், நம்ம இங்கேருந்து எப்படா கிளம்பலான்னு தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாங்க அந்த விஷயம் தெரிஞ்சும் தெரியாதத்தனமாக இப்படி புத்திக்கட்டுத்தனமாக கேவலமான ஒரு விஷயத்தை நாங்கள் இவங்க எல்லார்கிட்டேயும் நான் சொல்லிட்டேன். அதுக்காக இப்போ நான் உங்ககிட்ட வாங்கியும் கட்டிக்கிட்டேன். இதுக்கு மேலே என் வாயால் அந்த மாதிரி வார்த்தையே வரவே வராது, போதுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் எதுக்காக கோவப்படுறீங்க, நான் கோவப்படலைங்க, உங்களுக்கான பதிலை தான் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரமாகவே உங்களுக்கு எங்கிட்டே இருந்து விடுதலை கிடைச்சிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் தாராளமாக செஞ்சுட்டு போங்க, இப்போ கூட செஞ்சுக்கோங்க, உங்களுக்கான எதிர்ப்பு எங்கிட்ட இருந்து என்றைக்குமே உங்களுக்கு வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க, எனக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம், அண்ணங்கிட்டே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், மதுரை வரைக்கும் ஒரு சவாரி இருக்குது, அவங்கக்கிட்ட நான் வரதா சொல்லிட்டேன், அதனால் இப்போ கிளம்புனா தான் காலையில் போய் நாங்கள் சேர முடியும், அதனால் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் அங்கேருந்து கிளம்ப பார்க்குறாங்க. நிலா இருந்துட்டு, ஒரு நிமிஷம் இருங்க, உண்மையாகவே வேலை விஷயமா தான் கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாங்க இதில் என்ன சந்தேகம் இருக்குது, நான் வேலை விஷயமா தான் கிளம்புறேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா ரொம்ப சேஃப்டியாக வண்டியை ஓட்டுங்க, பத்திரமா போய் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நம்ம நிலா இருந்துட்டு சேட்டிங் எல்லாம் நல்லாவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யார் யார் என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ராகவ் இருந்துட்டு, நிலா ஆன்லைனில் தான் இருக்காங்க, மெசேஜை போட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் நிலா அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறாங்க. ராகவோட நம்பரை பார்த்தோன்னா அவங்களோட மெசேஜை பார்த்தோன்னே நிலா இருந்துட்டு, மணி 11 மணிக்கு மேலே ஆகுது, இந்நேரத்துக்கு எனக்கு இவரை மெசேஜை பண்ணிப்பிட்டுருக்காரு, இவரோட தலையே தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிலா ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக சரி பண்ணுவோமா வேண்டாமா, பண்ணாமல் விட்டால் அதுக்கு ஏன் பண்ணலன்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுக்கிட்டு போயிட்டே இருப்பார். அதனால் நம்ம ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் தட்டி விடுறாங்க. பரவாயில்லையே நம்ம மெசேஜ் பண்ண உடனே பண்ணிட்டாங்க, பேசாமல் ஐ லவ் யூ சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ரொம்ப ரொம்ப உங்களோட லுக்கிங் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜை தட்டி விடுறாங்க. நிலா அதை பார்த்தோன்னே நெட்டை ஆஃப் பண்ணி விட்டுறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா, என்ன இது இவ்வளோ நேரம் ஆச்சு, ரிப்ளை பண்ணவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஃபோன் பண்ணி பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. நிலா இருந்துட்டு ஃபோனை எடுக்காமல் அமைதியாகிடுறாங்க. இந்நேரத்துக்கு போய் ஃபோன் பண்ணிகிட்ருக்காரு, அறிவில்லை அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு ஃபோனை ஆஃப் பண்ணி விட்டுறாங்க. அதுக்கு அடுத்ததாக 11:30 மணிக்கு மேலே ஆகுது. ஃபோன் பண்ண அவகிட்ட நல்லா வாங்கி கட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு இவரும் ரொம்பவே வருத்தப்பட்டுட்ருக்காரு. அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா நம்ம நிலா இருந்துட்டு சாப்பிட்டெல்லாம் முடிச்சோன்னே, அண்ணன் சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, என்றைக்கு இல்லாமல் இன்றைக்கி நிறையவே சாப்பிட்டுட்டேன், ஆமாம் சோழன் கால் பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், கால் பண்ணாமா, அவன் மதுரை ரீச் ஆகிட்டானா, அவன் இங்கே சேரவே மதியத்துக்கு மேலே ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நிலா இன்னொரு விஷயம், நேற்று ஏதோ நாங்கள் எல்லாரும் அவங்ககிட்ட ஜாலிக்காக பேசிக்கிட்டோம், சோழனும் ஏதோ புத்தி கட்டுத்தனமாக அப்படிலாம் பேசிட்டான், அதுக்காக நாங்கள் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க.
சோழன் பேசலன்னா தான் நம்ம அதிசயமே படணும். அவரு பேசியிருக்காரு. இதெல்லாம் நான் பெருசாவே எடுத்துக்கலன்னு. நீங்க எதுக்காகவும் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா இருந்துட்டு சேரன் கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்டி இருந்துட்டு, "நேத்து அவன் என்னலாம் சொன்னான் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சோழன் எந்த மாரியெல்லாம் ரியாக்ஷன் பண்ணி சொன்னாரோ, அத அப்படியே பாண்டி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இத கேட்டோனே நிலாவுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலலாம் ரொம்பவே கோவப்படுவேன். ஆனா, இப்பல்லாம் சோழனோட நடவடிக்கைலாம் பார்த்தோன்னா, எனக்கே அவரு சீரியஸா பேசினா கூட காமெடியா தான் தெரியுது என்ன. அந்த அளவுக்கு நான் மாத்திக்கிட்டேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம நிலா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வானதி இருந்துட்டு ஏதோ தூக்குச்சட்டியில எடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. அவங்க நிலா, பாண்டி இவங்கலாம் பேசிட்டு இருக்கிறத பார்த்த உடனே வெளிய போய் நின்டுக்கிறாங்க. நம்ம பாண்டியும் வெளிய வராங்க. "ஏய் வானதி எப்போ வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்து தான் நிலா வராங்க. "வானதி வாங்க உட்காருங்க. நான் ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வரட்டுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல." அப்படின்ற மாரி பேசிடுறாங்க. நிலா இருந்துட்டு, "சரி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நான் ஆஃபீஸ்க்கு வர டைம் ஆயிடுச்சு." அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப பார்க்குறாங்க. வீட்டு பக்கத்தில கோயில் இருக்குன்னு நாங்க வெண்பொங்கல் படைச்சோம். அதனால உங்களுக்கு குடுக்கணும்னு தோணுச்சு. அதனால தான் எடுத்துட்டு வந்தேன். இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு கிட்ட வந்து குடுக்குறாங்க. அதுக்கு அடுத்ததா நம்ம வானதி இருந்துட்டு பாண்டிகிட்ட போயிட்டு உரசிட்டு இருக்காங்க. நம்ம நிலா வந்த உடனே, "இந்தாங்க உங்களுக்கு வெண்பொங்கல் சாப்பிட்டு போங்க" அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொன்ன உடனே, "இல்ல, இல்ல இப்ப தான் என்னைக்கு இல்லாம 5 இட்லி சாப்பிட்டுருக்கேன். அதனால வயிறு ஃபுல்லாயிடுச்சு. சாப்பிட்ட உடனே ஸ்வீட் சாப்பிட்டா அது ஒரு மாதிரியா இருக்கும். எனக்கெல்லாம் வேண்டாம்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "ஆமா, ஆமா உங்களோட தகுதிக்கும், தகாதாரத்துக்கும் நாங்கலாம் செட் ஆகுவோமா? நாங்கலாம் கீழ, நீங்கலாம் மேலல்ல" அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இதுக்கு எதுக்காக அப்படிலாம் பேசுறீங்க?" "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு, "அண்ணா நீங்க கொஞ்சம் தாங்களேன்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. சேரன் எடுக்கிறதுக்குள்ளேயும் டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, பாண்டியோட கையில இருக்கிற வெண்பொங்கல வந்து சாப்பிட்டுட்டு கிளம்புறாங்க. "நான் வேணா உங்கள ட்ராப் பண்ணட்டுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவுடனே, "இல்ல, இல்ல பரவாயில்ல இருக்கட்டும். நான் போறேன். நீங்க வானதிகிட்ட பேசிட்டுருங்க" அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. "நீங்க எதுக்காக பாண்டி கையில இருக்கிறத வாங்கி சாப்பிட்றீங்க? ஏன் பாண்டியோட கையிலேருந்து நாங்கலாம் வாங்கி சாப்பிடக்கூடாதா என்ன?" அப்படின்ற மாரி நிலா வந்து சொல்லிடுறாங்க. "அதுக்கு என்ன? இது மட்டும் இல்ல. இல்லங்க இந்தாங்க எல்லாத்தையும் சாப்பிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தது வானதிக்கு ரொம்பவே கோவம் வருது. "அண்ணே நான் பெங்களூர் வரையும் போக வேண்டியதா இருக்கு." "பெங்களூருக்கா? என்கிட்ட நீ ஒரு வார்த்தை கூட சொல்லல." "மெட்டீரியல்லாம் சில வாங்க வேண்டியதா இருக்கு. அதனால பெங்களூருக்கு போய் ஆகணும். நானும் வரட்டுமா? நான் பக்கத்துலயா இருக்கு. 2 பேரும் போறதுக்கு. தூரமா இருக்கு. வரதுக்கு டைம் ஆயிடும்." "ஆமால்ல. சரி நீ பத்திரமா போயிட்டு வா." அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நிலாவும், திவ்யாவும் லேப்டாப்ல வந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ராகவ் இருந்துட்டு, "டைம் என்ன ஆயிட்டிருக்கு? இதில உங்க பர்சனல் விஷயத்தலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதுதான் நீங்க ஒர்க் பண்ற லட்சணமா?" அப்படின்ற மாரி சொல்லிட்டுருக்காங்க. ராகவ் அப்படி பேசினோன்னே திவ்யாவும், நிலாவும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. "நான் சும்மா காமெடிக்காக தான் சொன்னேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன். நீங்க சூப்பரா ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்களா, அதனால காஸ்ட்லியான வாட்ச் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த மாரி லோக்கல் பிராண்ட்லலாம் நீங்க யூஸ் பண்ணாதீங்க" அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. ஆனா நிலாவுக்கு அது சோழன் வாங்கி கொடுத்தது. அத ஃபோட்டோவும் எடுத்து வச்சிருக்காங்க. ஆனா சோழனுக்கு அனுப்புனா, அவங்க ப்ரப்போஸ் பண்ண மாரி ஆயிடும்னு சொல்லிட்டு, அந்த ஃபோட்டோவ சோழனுக்கு அனுப்பாம வச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நிலா இருந்துட்டு அவங்க அப்படி சொன்ன உடனே ரொம்பவே கோவப்படுறாங்க. அதுக்கு அடுத்ததா நம்ம ராகவ் இருந்துட்டு நிலா கூட சேர்ந்து எடுத்துக்கிட்டு, அந்த ஃபோட்டோஸ வந்து ஸ்டேட்டஸ்ல வைக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம சோழன் இருந்துட்டு அவங்க எங்கே போகணுமோ அங்கே போய் வந்துடுறாங்க. சரி அவங்க 5 நிமிஷம் டைம் ஆகும்னு சொன்ன உடனே ஃபோனில் இருக்கிற ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க. ராகவோட நிலா நின்றுட்டுருக்கிற அந்த ஸ்டேட்டஸை பார்த்த உடனே சோழன் வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.